ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஜெபம் எப்படி செய்கின்றோம், எந்த விதமாக ஜெபிக்கின்றோம், எதற்காக ஜெபிக்கிறோம், என்னத்திற்காக ஜெபிக்கிறோம்? பதில் இருக்கின்றதா? முழங்கால் படியிட்ட உடனே என்னுடைய கணவர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் வீட்டின் காரியங்கள், கடன் தொல்லைகள், படிப்பின் காரியங்கள், லைனா லிஸ்ட் போட்டு ஒரு ஜெபத்தில் உட்கார்வதற்கு முன்பதாக ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போட்டு ஜெபத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபம் சரியான ஜெபமா? எப்பொழுது உட்கார்ந்தாலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே. நாம் எது வரைக்கும் கேட்போம்? குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம். 30 வயதுல கேட்டோம், 40 வயதுல கேட்கிறோம், இன்னும் 50, 60, 70 மரணம் தருவாயில் வரையிலும் எனக்கு இது இல்லை, அது இல்லை, சுகம் இல்லை, இப்படியே கேட்டுக்கொண்டிருப்போமா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும்? நாம் எதற்காக கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும்? நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசாரியத்துவம் இருக்கின்றது, ஊழியம் செய்கின்ற வரம் இருக்கின்றது. அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக தான் ரட்சிப்படைந்திருக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, அது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நாம் அப்பொழுது எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய எழுப்புதலுக்காய் ஜெபிக்க வேண்டும், அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், தேவையுள்ள ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட வேண்டும். என் மக்கள், என் இனம், என்னுடைய ஜனம், நெகேமியா சொன்னது போல எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து ஓடினான் அல்லவா? எங்கோ ஒரு எருசலேமின் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ளாக எழுந்த அந்த துக்கம் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பீகாரிலேயோ அல்லது ஒரிசாவிலேயோ அல்லது மணிப்பூரிலேயோ தேவாலயம் எரிந்தது அல்லது பற்றி எறிந்தது, இடிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது துக்கம் உண்டாகின்றதா? நமக்குள்ளே கண்ணீர் வருகின்றதா? நம்மை நாம் அடித்துக்கொண்டு அழுது கர்த்தருடைய பாதத்திலே எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லி ஜெபிக்க நாம் என்றாகிலும் முன் வந்திருக்கிறோமா? இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி பெரிய ராஜ ஸ்திரீயாக இருந்தாலும் கூட, அவளுக்கு அநேக விதமான கனம் அவளுக்கு இருந்தாலும் கூட, தன்னுடைய ராஜா தேசத்திலே பாதி அல்ல, ராஜ்யத்திலேயே பாதி நான் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு அதெல்லாம் வேணாம், என் ஜனங்களுக்காய் நான் கண்ணீர் விடுவேன் என்று சொல்லி, என் ஜனங்களுடைய மீட்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை கேட்டால் அல்லவா? அதே போல் நாம் கேட்க முடிகின்றதா? என் ஜனத்திற்காய் நாம் நிற்க முடிகின்றதா? அநேக விதமான மிஷனரி மடலுக்காக கண்ணீர் விட்டு நாம் அழ முடிகின்றதா? அதையெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன பண்றோம்? ஒரு லிஸ்ட் போட்டு என் தேவைகள், எனக்கானவைகள், இதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். வசனம் சொல்லுகின்றது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னே தெரியலையா? அதுதான் வசனம் சொல்லுகிறது. அதனால வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு என் ஜெபத்தையும் உங்கள் ஜெபத்தையும் சேர்த்து ஜெபிக்கிறார். ஒருவேளை நீங்கள் உலகத்துக்காகவே ஜெபித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை, உங்களுக்கான பகுதி இருக்குல்ல, அதை கர்த்தர் பரலோகத்துல செய்வார். ஒருவேளை நீங்க பரலோகத்தின் திட்டத்திற்காக, அநேக ஆலயங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய உலகத்தின் தேவைக்காக கர்த்தர் ஜெபிப்பார். இன்று நம் ஜெபம் எப்படியா இருக்கின்றது? வசனம் சொல்லுகிறபடி இருக்கின்றதா, அல்லது நாம் இந்த உலகத்திற்குரியவைகளாய் இருக்கின்றோமா? எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்காக. Have a blessed day. Praise be to God.